ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். இவங்களோட ஹஸ்பண்ட் இறந்து 3 மாசம் ஆச்சு. இவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. நமக்கு தகவல் வந்துச்சு. இவங்களுக்கு என்ன செய்யலான்னு போது அவங்களுக்கு ஒரு டிஃபன் சென்டரும் ஒரு பானிபூரி ஷாப் வச்சு போதும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஆசையை நம்ம நிறைவேற்றிட்டோம். கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதுலயும் அவங்க கஷ்டத்துல இருந்து மீள்றதுக்கு அவங்களுக்கான வருமானத்துக்கான வழியை காட்டுனா அது இன்னமும் ரொம்பவே சிறப்பானதா இருக்கும். அப்படிதான் இங்க கஷ்டப்படக்கூடிய பெண்மணி ஒருத்தங்க அவங்களுடைய வாழ்க்கையில முன்னேறதுக்கு அவங்களுடைய கனவுகளை அடையிறதுக்கான வழியை காட்டியிருக்காரு ஒருத்தர். முயற்சி பயணம் அப்படின்ற பக்கத்துல இருந்து இப்படி ஒரு அழகான நிகழ்ச்சியான வீடியோவை பகிர்ந்திருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த பெண்ணுடைய கணவர் சமீபத்துல இறந்துட்டாரு. இதனால இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்காங்க. இந்த சூழல தான் இது தொடர்பான தகவல் இந்த நபருக்கு தெரிய வந்திருக்கு. உடனடியா அங்க போயிட்டு அவங்களுக்கு உதவி செய்யலான்னு போறாரு. அப்போ இந்த பெண்ணுக்கு கடை வைக்கணும் அப்படின்றது ரொம்பவே ஆசையா இருந்திருக்கு. அதாவது இட்லி கடை, பானிபூரி கடை வைக்கணும் அப்படின்றது தன்னுடைய கனவா இவங்களுக்கு இருந்திருக்கு. அதனால இவங்களுக்கு இந்த கடையை வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை இவருடைய குழு செஞ்சு கொடுத்திருந்திருக்காங்க. இவர் உதவி செஞ்சிருக்காரு. ஆனா தொடர்ச்சியா இவங்க வருமானம் ஈட்டி வாழ்க்கையில முன்னேறதுக்கான வழியை காட்டி உதவி செஞ்சிருக்காரு. இப்படி கடை வச்சு கொடுத்ததன் மூலமா அதுக்கப்புறமா தொடர்ச்சியா அவங்களால உழைக்க முடியும், வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்றது இன்னமும் சிறப்பான ஒரு விஷயமா இருக்கு. கண்டிப்பா இவங்க தன்னுடைய கனவை அச்சீவ் பண்ணி ஒரு சாதனை பெண்மணியா வருவாங்க அப்படின்றதுல சந்தேகமே இல்ல. தனக்கு இந்த மாதிரியான உதவியை செஞ்ச இந்த நபருக்கு மனமகிழ்ந்து நன்றியை சொல்லி இருந்திருக்காங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில்.